வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் ஒரு பெரிய ஸ்கேமா வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு காலா எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா கண்டென்ட் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, போடுற வீடியோஸும் ஓட மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே அந்த கால் மாதிரி இருந்துச்சு. ஸோ சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த வீடியோக்கான ஃபுட்டேஜஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. ஸோ அதனால நான் தான் உட்காந்து பேச போறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சிம்பிள். எனக்கு வந்த காலில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனில இருந்து கால் பண்றோம். ஸோ இந்த காலில் நாங்க பார்ட் டைம் ஜாப், அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப்க்கு 15 இருந்து 20,000 வரைக்கும் மாசத்துக்கான சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 3 to 4 hours நீங்க ஒர்க் பண்ணா போதும். இதுல எந்த ஒரு டார்கெட்ஸும் கிடையாது, எந்த ஒரு என்ன சொல்றது சேல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, டார்கெட்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ நீங்க ஃப்ரீயாவே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேட்கும் போது ஆஃபர் நல்லா இருக்குது, 3 to 4 hours தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு மைண்ட் செட் வரும்ல. அந்த மாதிரி எனக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா மைண்ட் செட் வந்துச்சு. சரி, எனக்கு நீங்க கம்பெனியோட டீடைல்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க, கம்பெனி டீடைல்ஸ் ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணிட்டு நான் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா என்னோட டீடைல்ஸ் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இந்த பர்சனுக்கு பாத்தீங்கன்னா என்னை பத்தின எந்த டீடைலுமே தெரியாது. எனக்கு ஜாப் நெசசரி இருக்குதா இல்லையா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிளைண்டா ஒரு கால், உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணுமா, 3 to 4 hours பண்ணா போதும், 15,000 உங்களுக்கு சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துல நான் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நான் ரீசெண்ட் டைம்ல எங்கேயுமே ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே அப்ளை பண்ணவும் இல்லை. ஈவன் நம்ம நிறைய ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாக்குரி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல போடுவாங்களா, அந்த மாதிரி ரெஸ்யூமை போட்டும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு ரொம்ப வருஷத்துக்கு மேல ஆச்சு, 10 வருஷமே இருக்குன்னு வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல என்னோட நம்பர் எங்க இருந்து போயிருக்கும், இவங்களுக்கு என்னோட நேம் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. சும்மா பிளைண்டா கால் பண்ணி பார்ட் டைம் ஜாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, கம்பெனி டீடைல்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதாவது டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூர் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சு, சென்னையோட லேண்ட்லைன் நம்பரும் இருந்துச்சு. ஸோ சென்னையோட நம்பர்ல தான் ரீச் ஆச்சு. கோயம்புத்தூர் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன், ரிங் ஆச்சு, ஆனா யாருமே எடுக்கல. சரி, கோயம்புத்தூர் நம்பர் தான் ரீச் ஆகல, சென்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நம்பருக்கு ட்ரை பண்ணா ஒரு லேடி எடுத்தாங்க. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, சார் இனிஷியலா ஐடி கார்டு போடுறதுக்கு ஒரு 300 ரூபாய் ஆகும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிட்டு கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு 9,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்க அப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது எந்த மாதிரி தான் வேலை அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, சார் இது உங்களுக்கு நாங்க ஒரு நம்பர் செட் ஆஃப் நம்பர் டெய்லியும் கொடுத்துருவோம், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசணும், அந்த பேசினதுக்கு அப்புறம் அது எப்படி பேசணும் அப்படிங்கறத எங்களோட இதுல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூல எடுக்கும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே பர்சன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க குரூப் பெருசாச்சுன்னா நீங்க மேனேஜர் லெவலுக்கு ப்ரொமோட் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இடம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வரவே ஆரம்பிச்சது. ஸோ இவங்க சொல்றது பர்சன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க, நான் மேனேஜர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸை சஃபில் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க, டெலிமார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எங்க போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறத பழசான எம்எல்எம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குதுல்ல, அங்கதான் போய் கனெக்ட் ஆகுது. சிம்பிளா பாருங்க, இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்றாங்க, பிரமிட் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இப்போ டெலிமார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. ஸோ இந்த எல்லா விஷயமுமே எம்எல்எம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து கம்பெனியோட ப்ரொஃபைல், கம்பெனியோட மற்ற விஷயங்களை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு என்ன சொல்றது ஒரு ட்ரஸ்டடான விஷயமா எனக்கு படலை அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேபி ட்ரஸ்டடா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பட் எனக்கு அந்த கம்பெனி ட்ரஸ்டடா இல்லையா அப்படிங்கறத தவிர்த்து இந்த எம்எல்எம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு இல்ல, அது நான் எந்த ஒரு இடத்துலயுமே நான் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் எவன் டாப் பீக்ல இருக்கானோ, அதுக்கப்புறம் அதுல இருந்து லெவல் 2 லெவல் 3 அந்த மாதிரி செக்டர்ல இருக்கானோ அவன் மட்டும்தான் அதிகமா சம்பாதிப்பான். ஒன்ஸ் நீங்க கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதுல சம்பாதிக்கவே முடியாது. போட்ட காசு எடுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா மண்டை காஞ்சிரும். உதாரணத்துக்கு என் தம்பியுமே எம்எல்எம் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந்தான். காலேஜ் படிக்கும் போது நாய் படாத பாடா அலைஞ்சு திரிஞ்சு போட்ட காசு எடுக்கிறதுக்குள்ளேயே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததும் அதே டைம்ல தான். அவங்க சொல்லும் போது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொன்னாங்க. இப்ப மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொன்னா உசாராயிடுறாங்களே, அதனால இப்ப டெலிமார்க்கெட்டிங் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணல ஒரு கால், அந்த லேடி சொன்னாங்களே டிரான்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி கூட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 9,000 பே பண்ணிட்டு இதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஆள் சேர்த்துறது தான் முக்கியமான வேலையா இருக்கும் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல. மற்றபடி பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. ப்ராடக்ட்டை சேல் பண்ணவங்க அதுக்கு தனியா ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. லைக் இப்ப ரீசெண்டா க்ளோஸ் ஆச்சுல மை V3 ஆட். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க்கு கீழே தான் வருது. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல, இது இருக்கிறதுலே மிகப்பெரிய தலைவலியான ஒரு ப்ராசஸ். இதுல யாருமே பணத்தை பெருசா சம்பாதிச்சதாவே கிடையாது. ஆனா பாருங்க, எல்லாருமே கோட் சூட் போட்டு கார்ல இறங்குவாங்க. சதுரங்க வேட்டை படம் ஞாபகம் இருக்கு இல்ல, அந்த படத்துல நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு
வேலை செய்ய ஆரம்பிச்சு அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன், என்னோட BMW கார் வெளியில நிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார்ல நட்டி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நடக்கும். ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணேன், நல்லா என்ன சொல்றது, நல்லா கிராண்டா நடத்துவாங்க மீட்டிங்ஸ் எல்லாத்தையும். மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா வயிறார சாப்பாடு போட்டு சும்மா ஒவ்வொருத்தரும் வர்ற கார்கள் எல்லாம் பார்க்கணுமே, சும்மா ஜம்முன்னு இருக்கிற மாதிரியான கார்ல வந்து இறங்குவாங்க. CEO அப்படின்னு சொல்லுவாங்க, பென்ஸ், BMW, ஆடி இந்த மாதிரி கார்கள்ல தான் வந்து இறங்குவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்பி நிறைய பேர் வந்து காசை போட்டுட்டு கடைசியா போட்ட காசை கூட எடுக்க முடியாம கம்பெனி க்ளோஸ் ஆகி அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்ட்டு புலம்பிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கோம். பட் இப்ப டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லயும் இதை கொண்டு வராங்க அப்படிங்கறத தான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. சும்மா பிளைண்டா ஒரு கால் வருது, நமக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேட்டகரியில என்ன வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறத கேட்டு பாருங்க. ப்ராப்பரான ஆன்சரே வராது. ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்டே அவ்வளவுதான். இப்போ நான் டெலிமார்க்கெட்டிங் கால்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது பிபிஓல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்பவுண்ட் கால்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவுட்பவுண்ட் கால்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்டை தாண்டி இதை தவிர்த்து இவங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாது. அதுக்கு மேல பேசுறதுக்கு தகுந்த, அதாவது மண்டை கழுவர் கால் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு 10 பேரை வச்சு கால் பண்ண வைக்கிறது. 10 பேர்ல வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு சொல்றாங்களே, அவனை மட்டும் மேல இருக்கிற ஆளுக்கு தூக்கி அனுப்ப வேண்டியது. அவனும் பாத்தீங்கன்னா நல்லா மண்டை கழுவுறதுக்கு நல்லா பிக்கப்பா இருப்பான். ஸோ அந்த மண்டை கழுவுற ஆள் என்ன பண்ணுவான்னா உட்காந்து பேசுன்னு பேசி மண்டை கழுவி அந்த 9,000 போட வச்சு அவனுக்கு கீழே உங்களை ஆட் பண்ணி விட்டுருவான். மீட்டிங்க்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கம்ப்ளீட்டா மண்டை கழுவு வச்சு உங்களை மாதிரி கீழே ஒரு 10 பேரை ஆட் பண்றதுதான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுல ஒர்க் அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. இந்த ஒவ்வொருத்தரும் இந்த 9,000 போட்டு இன்வெஸ்ட் பண்ணி உள்ள போறீங்கல்ல, இந்த பணம் தான் உள்ளுக்குள்ளேயே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இது வந்து பெருசான அமௌண்ட்டா சேர்ந்ததுக்கு அப்புறம் கம்பெனி காணாம போயிடும் அப்படிங்கிறது தான் நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். பட் இந்த கம்பெனி என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது எனக்கும் எக்ஸாக்டா தெரியல. ஓவராலா நான் பார்க்கும்போது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது யார் உள்ள போனீங்கனாலும் அது டைமும் வேஸ்ட் தான், மணியும் வேஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து நீங்க செய்யணும், பார்ட் டைம்ல ஒரு ஒர்க் பண்ணணும்னா உங்க நியர்பைலேயே தேடி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல பார்ட் டைம் ஒர்க் வந்து கிடைக்கும். பட் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வந்து பணம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இருக்கிற வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. இந்த மாதிரி வேலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலியா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நேம்ல நான் ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ரிப்பீட்டடா கால்ஸும் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்ல பிரமிட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நெட்வொர்க்கிங் இதெல்லாம் பழைய நேம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க டெலிமார்க்கெட்டிங்னு கொண்டு வந்துட்டாங்க, அடுத்து என்ன பேர்ல வர போகுதோ. பட் எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர்ல தான் வருது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க மக்களே. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.